ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. நம்ம கண்டிப்பாக வெளியில் போனால் இது வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டோம். இது பிடிக்காது அப்படின்னு சொல்லவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் சமோசா. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் வீட்டே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துட்டு அதுல கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதுல நான் டால்டா சேர்த்துக்கிறேன். டால்டா சேர்த்தாலும் சரி, இல்லை வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இது வந்து கலந்துக்கணும். அதோட நல்ல மாவோட இந்த மாதிரி கலந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும். இதை வந்து கொஞ்சம் கெட்டியா மாவு பிசைஞ்சுக்கணும். அதனால இந்த மாவு பிசைறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை நல்லா பார்த்து பதமா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா மாவுலையும் கோட்டட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி தண்ணி விட்டு பிசைங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி விட்டு பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இங்க வேற நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிசைய நல்லா நம்ம கையிலேருந்து எல்லாமே மாவெல்லாம் நல்லா ஒட்டாம நல்லா இந்த மாதிரி வந்துடும். நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாவை கைவிடாம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக என்ன செய்யலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சமா வறுக்கிறனால லோ ஃப்ளேம்ல வச்சு பேர்ன் ஆகாத மாதிரி வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து பேர்ன் ஆகாது. இல்லாட்டி டக்குன்னு அது வந்து கருகுன மாதிரி ஆயிரும். அதனால பொறுமையா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதோட வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்து இருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதுல சேர்த்துட்டு அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில அரைச்சு பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு அதே பேன் எடுத்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசா இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடியா சாப் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் அது மாதிரி நல்லா பொடிசா சீவி அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொத்தமல்லி நல்லா ஒரு 2 கொத்து கொத்தமல்லிய, கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொத்தமல்லியும் இதுல ஆப்ஷனலா நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இதோட சேர்த்துருக்கேன். நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இதை வந்து கிண்டி விடலாம். நல்லா இதை வந்து உடைச்சு விடுங்க. உடைச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது காரத்தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஒன்று சேர கலக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஓவர் குக் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது நல்லா இதோட கோட் ஆகணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொரகரப்பாவே நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப மையா அதை அரைச்சிடாதீங்க. அதையும் இதோட ஒன்று சேர கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கு அப்புறம்
ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து நல்லா இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோல் ஆக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நல்லா திரட்டிக்கலாம். இதை வந்து ஓவல் ஷேப்பில் நான் வந்து திரட்டிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து சமோசா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நல்லா திரட்டிக்கலாம். இது எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு திரட்டிக்கலாம். இந்த ஓவல் ஷேப்பில் திரட்டும் போது நமக்கு சமோசா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நான் வந்து திரட்டிக்கிறேன். நல்லா 2 சைடும் திரட்டிட்டு இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தின்னா இருக்கணும். நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கார்னர்ஸ் ஃபுல்லாக தண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுற்றி தண்ணி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இதை நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அதில் அந்த ஸ்டஃபிங்கை நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை இதில் வைக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்டஃபிங் ஜாஸ்தியாகவே வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை சுற்றிலுமே திருப்பி தண்ணியை தொட்டுக்கிறோம். தண்ணி தொட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சமோசா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைச்சிரும். நல்லா இது சமோசா ஷேப்புக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி இன்னொரு டைப் செய்யலாம். அதே மாதிரி நம்ம வந்து திரட்டிட்டு அதை கட் பண்ணது நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி இதை கோன் ஷேப்புக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். கோன் ஷேப் வச்சுட்டு நம்ம ஃபிங்கரால் இதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை கொஞ்சம் சைடாக எடுத்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அந்த கடைசியாக இருக்க 2 எட்ஜஸையும் ஒன்றா சேர்த்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது இந்த மினி சமோசா மாதிரி இருக்கும். எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மினி சமோசாவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா உள்ளுக்குள்ளாரையும் ஈஸியாக வேகும். நல்லா இந்த பொறுமையாக எல்லாத்தையும் இதில் வந்து சேர்க்குறோம். நல்லா எண்ணெயில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது நல்ல கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் வந்து பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அது நல்லா செட் ஆயிரும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், செஞ்சு பாருங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை செஞ்சுட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்தாலும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இதில் இருக்கும். செஞ்சு பாருங்க.
ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதை வந்து பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு இது எண்ணெயிலேருந்தே எடுத்துக்கலாம். நல்லா அருமையா இருக்கும்.